வணக்கம் நண்பர்களே, நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, டிஆர்பிக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் போகுதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நண்பர்களே, நேற்று முதுநிலை ஆசிரியர் போட்டித் தேர்வு எழுதுவோர் கூட்டமைப்பு செய்தியாளர்களுக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் பார்த்திங்கன்னா அவங்க என்னென்ன சொன்னாங்க செய்தியாளர்கிட்ட அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கடந்த ஜூலை மாதம் புதியதாக டிஆர்பிக்கு நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு அரசு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா சிலபஸும் அன்றே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சிலபஸில் பார்த்திங்கன்னா ஹெவியான சிலபஸ்ஸு, அதேமாரி சிபிஎஸ்சி லெவலில் இருக்குது. ஸோ அதை நாங்கள் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவை. அதால் நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னால், தேர்வு தேதி தள்ளி வைக்கணும். அதாவது 12/10/2025 அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த தேர்வு தேதி தள்ளி வைக்கணும்னு சொல்லி நாங்கள் அப்போதிலிருந்தே அமைச்சர்கள்கிட்டையும் சரி, மாவட்ட கலெக்டர்கிட்டையும் சரி, அடுத்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்சி தலைவர்கிட்டையும் சரி, இவங்க எல்லாருக்கிட்டையுமே முறையிட்டோம். ஆனால் எங்களுக்கான எந்த ஒரு நியாயமும் கிடைக்கல. இதால் நாங்கள் பெருத்த மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளோம். எங்களுக்கு பார்த்தோன்னா நாங்கள் எக்ஸாம் வேண்டான்னு சொல்லலை, எக்ஸாமை தடை பண்ணுங்கன்னு சொல்லலை. நாங்கள் எக்ஸாம் எழுதுகிறோம். ஆனால் எங்களுக்கு இந்த டிஆர்பி சிலபஸ்ஸு புதியதாக இருக்கிறது, அதாவது புதிய சிலபஸ் சேர்த்துருக்காங்க. நாங்கள் அதை படிக்கிறதுக்காக தான் நாங்கள் டைம் கேட்குறோம். மற்றபடி நாங்கள் எக்ஸாமை தடை பண்ணணுமோ அல்லது வைக்கக்கூடாதுன்னு சொல்லலை அப்படின்ற மாதிரி அந்த செய்தியாளர் சந்திப்பில் முதுநிலை ஆசிரியர் கூட்டமைப்பு கூட்டாக ஒரு பேட்டி அளித்தனர். நண்பர்களே, உண்மையாக சொல்கிறேன், அனைத்து பாடத்திட்டங்கள்லையுமே கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது நாம் பார்த்த வரைக்கும், சரிங்களா? ஸோ இது நம்ம படிக்கிறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவை. இது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் சைக்காலஜின்னு சொல்லிட்டு அந்த ஜென்ரல் பேப்பர்லேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தோன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கேதர் பண்ண படிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நாமளும் ஃபீல் பண்ணுறோம், சரிங்களா? பட் இருந்தாலும் இவங்க செய்தியாளர் கூட்டமைப்பு வேறு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, விசாரணை நேற்று நடைபெற்றதுன்னு சொன்னாங்க. தொடர்ந்து இன்று பார்த்தோன்னா அந்த விசாரணை முடிந்து ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்ற மாதிரி அந்த முதுநிலை ஆசிரியர் போட்டித் தேர்வு எழுதுவோர் கூட்டமைப்பு செய்தியாளர்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நண்பர்களே, இதுதான் நேற்று நடந்த விஷயம். நிச்சயம் அந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். படிக்கிறவங்க நீங்கள் படிச்சுட்டு வாங்க, பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நண்பர்களே. தயவுசெய்து மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.